முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக துணை செயலாளரும் கள்ளக்குறிச்சி தொகுதியின் வேட்பாளருமான எல்.கே. சுதீஷ் நேரில் சந்தித்தார். அதன் நேரலையை தற்போது காண்போம். இசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். இலவச மின்சாரம் விவசாயி மனதெல்லாம் சந்தோஷம். காவல குறை தீர நிரந்தர போலீஸ் கமிஷன் அமைந்திடும். கிராமம் அனைத்திலும் கணிப்பொறி மையம், கால்நடை காக்க மருத்துவமனைகள், நீர்வளம் காக்க மணல் திருட்டு நாளும் தடுக்கப்படும். கிராமத்தார்க்கு ஜாதி சான்றிதழ் வீடு தேடி வரும். கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும். நாளும் விரைவில் வரும், நாளும் விரைவில் வரும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். நிறுவனங்கள் லாபத்தில் இயக்கப்படும். பல பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும். மருந்தக ஊர்திகள் இலவசமாகும். கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும். மழை வளம் காக்க மண் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும். கடத்தல்காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும். புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாகும் தமிழகமே, பொன்னாகும் தமிழகமே. கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். இலவச மின்சாரம் விவசாயி மனதெல்லாம் சந்தோஷம். காவல குறை தீர நிரந்தர போலீஸ் கமிஷன் அமைந்திடும். கிராமம் அனைத்திலும் கணிப்பொறி மையம், கால்நடை காக்க மருத்துவமனைகள், நீர்வளம் காக்க மணல் திருட்டு நாளும் தடுக்கப்படும். கிராமத்தார்க்கு ஜாதி சான்றிதழ் வீடு தேடி வரும். கேப்டனின் ஆட்சி சரித்திரம் படைக்கும். நாளும் விரைவில் வரும், நாளும் விரைவில் வரும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம்.
நிறுவனங்கள் லாபத்தில் இயக்கப்படும் பல பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும் மருந்தக ஊர்திகள் இலவசமாகும் கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும் மழை வளம் காக்க மண் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும் கடத்தல்காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும் புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாகும் தமிழகமே பொன்னாகும் தமிழகமே கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம் காற்றின் திசை எங்கும் இனி முரசின் இசை பொங்கும் கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும் கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம் கேப்டன் உங்கள் பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா மன்ற தேர்தலை முன்னிட்டு தருமபுரி சேலம் மாவட்டங்களில் நமது முதலமைச்சர் இன்று சூறாவளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடன் தேமுதிக சார்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் LK சுதீஷ் அவர்கள் வரவேற்பு அளித்து வருகிறார். அவருடன் AC சண்முகம் அவர்களும் உடன் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழப்பாடிக்கு வருகை தந்த LK சுதீஷும் சண்முகம் அவர்களும் நமது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு முன்னதாக கருமந்துறை கோவிலில் தெய்வ வழிபாடு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதன் நேரலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனிடையே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி இன்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன்படி கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை ஆதரித்து இன்று பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கருமந்துறை, புத்திரக்கவுண்டன்-பாளையம், வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம் ஆகிய 4 இடங்களில் LK சுதீஷுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதன் நேரலையை தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது அந்த பிரச்சாரத்திற்காக சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்து வருகிறார். சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அவருடன் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் உடன் இருக்கிறார்கள். மேலும் கும்ப மரியாதையும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கும்ப மரியாதை அளிக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த சுவாமி தரிசனத்தில் முதலமைச்சர் அவர்கள் தேங்காய் உடைத்து சுவாமி சூடம் ஏந்தியும் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்.
வணக்கம்.